ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அன்பர்களே, ஜெம் பக்தி டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது ஆசிகள், வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன், இறையருளோடு வாழ்க, பல்லாண்டு வாழ்க அனைவரும். இந்த ஆன்மீக பக்தி திருவிழாவிலே, ஜெம் டிவியின் ஆன்மீக பக்தி திருவிழாவிலே இன்றைய தினம் உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி ஆடி மாதம் அம்மனின் மாதமாக, தெய்வீக மாதமாக, தாய்மையின் மாதமாக, அந்த பொதுவாக சக்தி பீடங்களின் மகத்துவத்தை பற்றியும், அம்பாளை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் காண்போமா அன்பர்களே? சக்தி 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 என்று சொல்லுவோம், தாய் சக்தி அருள் நாடி நாமும் செல்லுவோம். சக்தி 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 என்று சொல்லுவோம், தாய் சக்தி அருள் நாடி நாமும் செல்லுவோம் என்ற வண்ணம் சக்தி பீடங்கள், அம்பாளின் அருள் கொஞ்சம் சக்தி பீடங்களை பற்றியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கண்டோம். அன்பர்களே, ஆடி மாதத்துல அம்பிகைக்கு கூழ் படைச்சி, அம்பிகைக்கு மாவிளக்கேற்றி படைகளிட்டு பூஜித்து வழிபடுவது மிக சிறந்தது. ஆடியில ஆடிப்பூரம் என்று ஒன்று வரும். வளைகாப்பு, ஆடிப்பூரம், அம்பாளுக்கே வளைகாப்பு செய்வாங்க. இது பல கோவில்களில் ஆண்டாள் பிறந்தது அந்த ஆடிப்பூரம் தான். பாசுரங்கள் பாடி, ஆழ்வார்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா திருவெண்பாவை பாடி பாசுரங்கள் பாடி அருளிய தாயார் ஆண்டாள் பிறந்தது அந்த ஆடிப்பூரம் தான். இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு மாதம். இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவார்கள். ஆடி மாதத்தில் இப்போ நம்ம விதைச்சோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா அந்த பயிர் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அப்போது அது வெய்ய நாளில் தான் அறுவடை வரும். அப்போது மழையால் பாதிப்பு இருக்காது. அது மாதிரி காரணமாக தான் வச்சு அந்த நாளில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழிவகுத்து அற்புதமாக கொடுத்தார்கள். இந்த அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொன்னார்கள். இந்த ஆடியில் ஏதாவது இந்த உஷ்ணங்களால் ஏற்படும் நோய்களெல்லாம் வராமல் தடுப்பதற்காக, அம்மை நோயெல்லாம் வராமல் தடுப்பதற்காக கூழ்வார்த்தல் நிகழ்வினை கொண்டு வந்தார்கள். இப்படி ஆடி மாதத்துக்கு பல சிறப்புகளை நம்ம சொல்லலாம். ஆடி திருவிழா, ஆடி பூர திருவிழா, ஆடி வெள்ளி திருவிழா, ஆடி கிருத்திகை திருவிழா, ஆடி அமாவாசை திருவிழா,
இந்த ஆடி மாதமே சக்தி திருவிழாவாக, அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாசத்துல ஒவ்வொரு அம்மன் கோயிலாக தினந்தோறும் சென்று வழிபட்டு பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த பாவன் தோஷங்களை எல்லாம் நீக்கி நம்மை நாம் பாதுகாப்பாக காத்து அந்த அம்பாலெல்லாம் போய் வழிபட்டோம்னா, பல சக்தி பீடங்கள்லாம் போய் காலை வச்சோம்னா, நிறைய பேர் பாருங்க, ஒரு டூர் போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றுலான்னு சொல்லிட்டு அங்காளம்மன் சுற்றுலான்னு கிளம்புவாங்க. போகிற வழியில் இருக்கிற ஊரெல்லாம் எல்லா அம்மனையும் பார்த்துட்டு கடைசியில் அங்காளம்மாண்ட போவாங்க. இப்படி பல தெய்வங்களை பார்க்கும்போது ஏதாவது ஒரு தெய்வத்திற்கும் போகிற இடத்துல உள்ள தெய்வத்துக்கும் நம்ம ராசிக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த தெய்வத்தினுடைய அருளால் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம காண்போம். இதெல்லாம் உணர்ந்து நம்மெல்லாம் அருள் பெறணுன்ட்டு தான் ஆடி மாதம்தான் தெய்வீக வழிபாடெல்லாம் பண்ணணும், காப்பெல்லாம் கட்டணும், ஆடி மாதம் திருவிழா செய்யணுன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சித்திரை திருவிழா 10 நாள் நடக்கும். ஆடி மாதம் காப்பு, சித்திரை திருவிழா 10 நாள். இதெல்லாம் நம்ம இந்து கலாச்சார தர்மத்தில் மாதம் ஒரு திருவிழாவாக, மங்கள பெருவிழாவாக நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாதம் முத்து நிலவில் நத்து புல்லாக்கு சூடி சிங்காரம்மாயம்மா வரா முத்து பல்லக்கில் ஏறின்னு பாடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அம்பாலை நம்ம வழிபடுறோம். அதுலேயும் ஆடி மாதம் வழிபடும் போது அம்பாள் எப்படி அருள் புரிவான்னா, மங்களமாய் நம் வாழ்நாளெல்லாம் நம்மளை வாழ வைப்பாள். நிச்சயமாக மங்களத்தை தருவாள், மாங்கல்யத்தை தருவாள், குழந்தை பாக்கியத்தை தருவாள், குலம் தழைக்கச் செய்வாள் எம் தாய் பராசக்தி. அந்த ஆடி மாதத்தில் வழிபடும் போது கேளாத வரங்களையும் கேட்கின்ற வரங்களையும் தவறாமல் கொடுப்பாள். கேளாத வரங்களையும் கொடுப்பவளே அப்படின்னுவாங்க. அதாவது சோமனையும் சூடி நிற்கும் பாளையத்தாலே கேளாத வரங்களையும் தருபவளேன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த மாரியம்மன் உரிய ஒரு மாதம் ஆடி மாதம். அந்த ஆடி மாசத்துல வழிபடும் போது நம்ம கேட்டதெல்லாம் அம்பாள் மிக விரைவில் தாய்மையின் வடிவமாக நமக்கு நிச்சயமாக தருவாள் என்பதில் ஐயமில்லை. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தீ மிதிக்கின்றார்களோ அவர்களுடைய கர்மாக்கள், பல ஆண்டுகள் செய்த கர்மாக்கள், தொடர்ந்து வரும் கர்மாக்கள் எல்லாம் ஒரு தீமிதி திருவிழாவில் தீ மிதிச்சுட்டு பக்தியோடு தீ மிதித்து வந்த உடனே அந்த கர்மா கழிவதாக ஐதீகம். அதனால தான் பாருங்கள், இன்னைக்கு பல மணப்பாக்கம், செங்கல்பட்டு கடும்பாடியம்மன், வடபாதியில் கன்னியம்மன் போன்ற ஆகாச கன்னியம்மன் போன்ற திருத்தலங்களில் இந்த தீமிதி திருவிழா அப்படின்னு நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆகாச கன்னியம்மன் இந்த தீமிதி திருவிழாவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஆடி மாத சிறப்பில் மாமண்டூர் வடபாதியில் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் மதுராந்தக மட்டத்தில் மெய்யூர் பக்கத்தில் மாமண்டூர் வடபாதி. இந்த மாமண்டூர் வடபாதியில் ஆகாச கன்னியம்மன் ஆலயம்னு ஒன்று இருக்கு. 1880 கந்தசாமி சித்தரால் பாடல் பெற்ற அம்பாள் ஆகாச கன்னியம்மன் சொல்லிட்டு இருக்கு. ஆதி அந்தர கண்ணி, கோதிகுழல் முடிக்கண்ணி, அழகான காட்சி கண்ணி, அமுதமதிமுக கண்ணி, பிறைக நிக நிகர் முதற்கண்ணின்னு வரும். அப்படிப்பட்ட கன்னியம்மன் 7 கூடி இணைகின்ற பாலாற்றின் கரையருகில் பதிகொண்ட கன்னியம்மனாய் அந்த வடபாதியில் ஆகாச கன்னியம்மன் 1880 சித்தர் கந்தசாமி சித்தர் அந்த கன்னியம்மன்ட்ட உட்கார்ந்து நிற்பாராம். கன்னியம்மன் அப்படி நடந்து போகிறத நேரில் பார்ப்பாராம். கால் கொலுசு சத்தம் அவர் காதுக்கு கேட்குமா. கன்னியம்மனை கூப்பிட்டு நில்லுடின்னு வரான், ஒரு விருத்தம் பாடுவாராம். அப்படி 10 விருத்தங்கள் பாடி ஏற்பார் தான் அந்த கன்னியம்மன் அந்த இடத்த விட்டு சந்தோஷமாக போவாளாம். அப்படிப்பட்ட விருத்தங்கள் எல்லாம் அந்த ஸ்தலத்தில் எழுதப்பட்டு அண்டபகிர் அண்டனி அகிலாண்ட கோடினி அம்பிகை திரிசூலினி ஆகி மகமாயினி ஆதிசிவன் சத்தினி அனந்த கல்யாண குணி
சண்ட பிரசண்டனி சக்கரபதி நங்கனி சகல உயிர் தோறும் நீ என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த ஓலைச்சுவடியில் 1880 அந்த கன்னியம்மனுடைய புகழனையும் பெருமையினையும் மகிழ்மைகளையும் தெரியப்படுத்திருக்கு. ஒரு முறை அந்த கன்னியம்மனுடைய திருவிழாவில் அந்த 7 குடங்கள் 7 குடங்கள் வீதி உலா வரும். அப்படி வரும்பொழுது அந்த பூசாரி நடுவழியில் பூசணிக்காவை சுற்றும் போது எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் வச்சு சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றும் போது கற்பூரம் காலி ஆயிடுச்சு. அப்போ கற்பூரம் காலி ஆயிடுச்சு, கற்பூரம் ஒன்றுன்றாப்புல கற்பூரம் அங்கே கிடைக்கல. அப்போ அந்த ஊரை சார்ந்தவன், எங்கள் ஊரை சார்ந்தவன் ஒருவன், அந்த மாமண்டூர் வடபாதியை சேர்ந்தவன் கிண்டல் பண்ணுறான். எப்படி கிண்டல் பண்ணுறான் அப்படின்னா, இப்படின்னா அதாவது அந்த கந்தசாமி சித்தர் ஒரு விருத்தம் சொல்லி ஹானார்னா மேலே எலுமிச்சம்பழம் கொத்தா வந்து விழும் கையில், அப்படியே எடுத்து எல்லாரும் தருவார். அப்படிப்பட்ட சித்தர் அவரை போய் கிண்டல் பண்ணுறான். ஹான்ற பழம் வருது, ஹூன்ற பழம் வருது, ஹீன்னு கற்பூரம் வருமே அப்படின்றான். உடனே அந்த சித்தர் சொல்கிறாரு, டேய் இங்கே வா, நீ என்ன பண்ணுற, அந்த புத்து மேட்டில் இருக்கிற மண்ணை மண்வெட்டியில் வெட்டி எடுத்துன்னு வா, வெட்டி கையில் எடுத்துன்னு வா அப்படின்றாங்க. அவன் புத்து மண்ணை கையில் எடுத்துன்னு வரான், நிறைய மண் எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்துட்டேன் என்னப்போ அப்படின்றான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புத்து மண் மேலே தீக்குச்சியை கிழிச்சு வைக்கிறாரு. புத்து மண் பத்தி நெறியுது, பத்தி நெறியுது. அவன் கையிலேருந்து கீழே கொட்ட பார்க்குறான், கையிலே ஒட்டிச்சு, பத்தி நெறியுது. அம்பாலையே சோதனை பண்ணதுனால அம்பாள் கோபம் உண்டு, அந்த கையெல்லாம் பற்றி எரிஞ்சுது. அந்த மாதிரி அவன் கத்தி கதறி, அம்மா தாயே என்னை காப்பாற்றுமான்னு கதறி இருப்பார் தான் அந்த அனல் நின்றுது. அப்படின்னா அந்த எப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு மகத்துவச்சி ஒரு அம்பாள் பாருங்க அந்த கன்னியம்மன். இந்த மாதிரி பல சித்தாடல்களை செய்து பக்தர்களை காட்பதில் வல்லவளாக, பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உடனடியாக ஒரு ரூபத்திலே சென்று தானே உதவி செய்வாள். அந்த மாமண்டூர் வடபாதிக்கு யாராவது ஆகாச கன்னியம்மனை பார்க்கணும்னு பஸ்ஸில் வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வராங்கன்னா கூட யாராவது ஒருத்தர் வழியில் வந்து 2 வீலர்லேயோ கார்லேயோ ஏற்றாந்து விடுவாங்க. இதை நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்பாவை வழிபட்டு போகிறவங்களுக்கு ஒரு டாக் அவங்க பின்னாலேயே போய் வழி அனுப்பிச்சி வச்சுட்டு வரும். திரும்பி வந்தாங்கன்னா வரவங்களை இட்டுன்னு வரும். இதெல்லாம் அதிசயமாக அந்த கோயிலில் நடக்கும். மிக வரப்பிரசாதியான அந்த கன்னியம்மனுடைய ஆலயத்தில் பாடல் பெற்ற கன்னியம்மன் 1880 ரொம்ப சக்திமிக்க கன்னியம்மன். அந்த கன்னியம்மன் தீமிதி திருவிழா இப்போ நடக்க போகுது. இன்னும் வர புதன்கிழமை காப்பு கட்டி வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா இந்த ஆண்டு நடைபெறுது. ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அம்பாள் 7 கிரகத்தில் வீதி உலா வருவா. பூமிதித்தல் தீமிதித்தல் சிறப்பாக நடைபெறும். அந்த கோவிலில் மற்றொன்று சொல்கிறேன், அந்த அம்மனுடைய சக்தி. ஒரு முறை அடியேன் அந்த திருத்தலத்தில் கூழ் வார்த்தும் போது எங்கள் ஊர் பழக்கம், எங்கள் ஊர் கோவிலில் எந்த சுவாமிக்கு கூழ் வார்த்தாலும் அதை நைவேத்தியம் பண்ணி முடிச்சதும் முதல்ல பூமாத்தம்மன் அருள் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு கொடுத்துருப்பாரு தான் ஊருக்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூழ் கொடுக்க வந்தாங்க. இன்றைக்கி எனக்கு தலைவலி, என்னால் முடியல, கூழ் வானான்ட்டு நான் போயிட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டெல்லாம் என் உடம்பெல்லாம் அனலாகி போய் என்னை தூங்க விடாத பண்ணி அடுத்த ராத்திரி 12:30 மணிக்கு அந்த கூழ் ஊற்றுன அந்த குடும்பத்தில் போய் எனக்கு கூழ் இருந்தால் ஓணுன்னு வாங்கி நான் குடிச்சிட்டு போகிறது தான் என் ஜுரமே எனக்கு சரியாச்சு. அப்போனா பாருங்கள் எப்படிப்பட்ட வல்லமை சக்தி மிக. வானான்னா அவள் கூழை வானான்னு சொன்னதுனால அது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வலிமை, அப்படிப்பட்ட ஒரு சக்தி. அதாவது போன வருஷம் குழந்தை இல்லைன்னு வந்தவங்களுக்கெல்லாம் அந்த தீமிதி திருவிழாவில் அம்பாள் வந்து மருள் வந்து வேப்பிலை எலுமிச்சம்பழம் தந்து இந்த வருஷம் குழந்தையோடு நிற்கிறாங்க. அவங்களாம் வயிற்றில் குழந்தையோடு நிற்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் அந்த வரப்பிரசாதியான அம்மன். இப்படி ஆகாச கன்னியம்மன் வடபாதியில், மாமண்டூர் வடபாதியில் பாடல் பெற்ற கன்னியம்மனாக விளங்குகின்றது. இது போன்றுதான் பல ஊர்களில் பல தேசங்களில் அம்பாள் என்றாலே சக்தியின் வடிவமும் தாய்மையின் வடிவமும் அன்பின் வடிவமும். இந்த நாட்டுக்கே தாய்நாடுன்னு தான் பேரு. தமிழ்த்தாயை கூட அம்பாலாக தான் வழிபடுறோம். சக்தி வழிபாடு தான், சாத்த வழிபாடு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி இது சக்தி யுகம். இந்த சக்தி யுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இந்த அம்பாளினுடைய அருளால இந்த ஆடி மாதம் அனைவரும் வழிபட்டு எல்லாம் வல்ல மகா சக்தியின் அருளோடு அம்பாளுடைய கருணையோடு ஜெம் டிவி நேயர்கள் பல்லாண்டு சிரஞ்சீவியா மங்களமா வாழணும். மங்களங்கள் மங்களங்கள் மாவிலை தோரணங்கள் மங்களங்கள் கோலோட்ச மரகதமே எழுந்தருள்வாய் என்று சொல்லி மங்களத்தோடு ஆடி மாத இந்த ஜெம் டிவியின் கோலாகல திருவிழாவை மங்கள நிறைவு செய்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றியுடன் நமஸ்காரம். கரு
जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा मंगलवारम சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளி தருளம்பிகை பைரவி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளி தருளம்பிகை சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி திருவருள் தருவாய் தேவி ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளர்கிற யாகம் அருள்மழை பொழிவாள் நாளும் கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளர்கிற யாகம் அருள்மழை பொழிவாள் நாளும் நீல நிறத்தோடு ஞாலமளந்தவள் காளியென திரிசூலமெடுத்தவள் நீல நிறத்தோடு ஞாலமளந்தவள் காளியென திரிசூலமெடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.